இங்கதான் இருக்கீங்களா? இருங்க வர. சூப்பர் சூப்பர். அங்க மொத்த குடும்பமும் ஒரு பொய் சொல்லிட்டு வந்து இங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ ஊருக்கு தான் உபதேசம், சபைக்கு சுகவாசம். வெரி குட் வெரி குட். கடவுளா பார்த்து இப்படி ஒரு காட்சியை பார்க்குற சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு. இதை நாம மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிடுவோம். Half-an-hour break. யாரு? அப்பா? சொல்லுங்கப்பா. என்னத்த சொல்றது? என்னப்பா அவங்கள ஃபாலோ பண்ணி போனீங்களா இல்லையா? அவங்கள ஃபாலோ பண்ணி தாமா நான் வந்தேன். இந்த குடும்பமே சேர்ந்து ஒரு பெரிய திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்பா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. கண்ணு, கோயில்ல இருந்து அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா குடும்ப கௌரவம், குடும்ப மானம்னு பேசிட்டு இருக்க ரகுராமனோட பொண்ணு இருக்கு. இங்க அரைகுறையா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்குதுமா. மொத்த குடும்பமும் வெக்கங்கட்டு போய் அங்க நின்று கை தட்டி ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் ரகுராமனுக்கு தெரிஞ்சதுன்னு ஒண்ணு அவன் நாண்டுகிட்டு செத்துருவான், இல்ல மொத்த குடும்பமும் சில்லு சில்லா உடஞ்சு போயிடும். அப்பா தனம் விளையாடுற விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். அப்படியாமா? ஆமாப்பா. அவ எப்ப கையும் களவுமா மாட்டுவான் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா இப்ப நமக்கு கரெக்டான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஜானகி, மணி, சீனு 3 பேரும் தனித்தனியா எங்கேயோ போற மாதிரி ஒன்னா அங்க வந்திருக்காங்க. இது தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை தான் வரும். இத நாம வெறும் செய்தியா சொல்றதை விட அந்த ஆளு நேரடியா இத வந்து பார்த்தான்னு வையே, சூப்பரா இருக்கும்ல. அவ்வளவுதானப்பா. அதெல்லாம் விடுங்க, இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல அவர் அங்க இருப்பாரு. அவர் இங்க வந்தாருன்னு வையே, ரணகலம் ஆயிடும். கவலையே படாதீங்கப்பா, அது கண்டிப்பா நடக்கும். நடத்தி காட்டுறேன். இந்த வீடு இன்னைக்கு 2ஆ உடைய போதில்ல, அத நினைச்சாவே மனசு குளுகுளுன்னு இருக்குதுமா. ஆமா, அந்த ரகுராமன் நீ எப்படி இங்க வர வைப்ப? அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன்ப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்துமா, உனக்கு ஏதாவது சிக்கல் வந்துற போது ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன பா, நான் உங்க பொண்ணுப்பா. எனக்கு எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் அப்பா, நீங்க அங்க இருக்காதீங்க. அவங்க உங்களை பார்த்தா எஸ்கேப் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, நீ உன் வேலையை முடிச்சுட்டு என்ன கூப்பிடு, நான் வச்சிட்டுமா? சரிப்பா. சரி, ஜாக்கிரதை. இன்னையோட அந்த ரகுராமனோட திமிரு, தெனாவட்டி எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். சித்தி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நான் வேற எங்க போவேன்? வீடு, வீட்டை விட்டா கோவில், அவ்வளவுதான் என் வாழ்க்கை. வெளியே எங்கேயாவது போக முடியுமா என்ன? வடிகட்டுனா முட்டாளாதான் இருக்காங்க. நாம வந்த விஷயத்துக்கு நல்லாதான் இருக்கும். சும்மாதான் கொளுத்தி போடுவோமே.
சரி, என்ன விஷயம்? சித்தி, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு நீங்க ஷாக் ஆக கூடாது. நான் ஏற்கனவே ஷாக்ல தான் இருக்கேன் சாரு. நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஷாக்காவே இருக்காது. முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. அந்த மாயாவும் தனாவும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஜானகி அக்கா கூட கோவிலுக்கு போயிருக்காங்க. அதுதான் இல்ல. ஆனா அதானே சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க அங்க போகல சித்தி. வேற எங்க போயிருக்காங்க? இதுக்குதான் நான் ஒரு வரியில பதில் சொல்ல முடியாது சித்தி. முன் கதை பின் கதை எல்லாமே சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு புரியும். ரொம்ப வளவளன்னு இழுக்காம என்னன்னு சொல்லு சாரு. தனு விளையாட போற பேட்மிண்டன் மேட்ச பார்க்க போயிருக்காங்க. பேட்மிண்டனா? என்ன உளறிட்டு இருக்க நீ? உளரல சித்தி, உண்மையதான் சொல்றேன். அப்போ இந்த வீட்ல இவ்ளோ விஷயம் நடக்குதா? இந்த வீட்ல இருக்கிறவங்க இப்படிலாம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க மட்டும் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்ல? சித்தி, அது மட்டும் இல்ல சித்தி. இந்த வீட்ல கொஞ்சம் பேரு தனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஜானகி அக்கா எப்படி இதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க? சித்தி, அவங்க தான் மெயினே. தான் பொண்ணு விளையாடுறத பார்க்க எந்த தாய்க்கு தான் பிடிக்காது? ஓ, அப்போ உபதேசம் எல்லாமே இந்த ஊருக்கு தான்ல? சித்தி, இத நான் கம்ப்ளைண்டா சொல்லல. ரொம்ப நல்ல விஷயமா தான் பாக்குறேன். பெத்த பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறது தானே ஒரு தாயோட கடமை. பெரியம்மா அந்த கடமைய சரியா பண்றாங்க. அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சித்தி. இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? அது பண்ணக்கூடாது இத பண்ணக்கூடாதுன்னு நம்மள சொல்லிட்டு, ஆனா அவங்க மட்டும் எல்லாத்தையும் சந்தோஷமா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்கல்ல? சித்தி, கோவப்படாதீங்க சித்தி. அட்லீஸ்ட் தனத்தோட ஆசையாவது நிறைவேற்ற யாராவது ஒருத்தர் இருக்காங்களே, அதுவே போதும். அப்புறம் சித்தி, இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இத கேட்டதும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? வீட்டோட பண்பாடு கலாச்சாரம்னு சொல்றாங்கல்ல, ஆனா அத அவங்க செய்ய மாட்டாங்க. நாம மட்டும் செஞ்சிடணும். இந்த வீட்டோட பலியாடு நானும் என் புருஷனும் தானா? சித்தி சித்தி, இதை யார்கிட்டயும் சொல்லி பெருசாக்கிடாதீங்க. உங்க மனசோட வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சா அது எனக்கு பிரச்சனையாயிடும். யார்கிட்டயும் சொல்லாதீங்க சித்தி. இல்ல, நான் சொல்லல. உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீ போ. சரிங்க சித்தி. பத்த வச்சுட்டேன், நல்லா பத்துக்குச்சு. இனிமே அதை யாராலையுமே அணைக்க முடியாது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னங்க? என்ன பார்வதி? நான் தெரியாம தான் கேக்குறேன். கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் உங்களுக்கு மட்டும் தானா? ஏன் இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் கிடையாதா என்ன? என்ன பார்வதி சொல்ற? உங்களுக்கு ஒண்ணு நான் மட்டும்தான் இந்த நீதி நேர்மை இதெல்லாம் பாப்பாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படிதானே? நீ என்ன பேசுற, எதை பத்தி பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா? இதோ பாருங்க, இந்த வீட்ல நமக்கு தெரியாம என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அதான் என்ன நடக்குது அதையாவது ஒழுங்கா சொல்ல. இந்த தனா இருக்கால, அவன் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கா. விளையாடுறது மட்டும் இல்ல,
காம்படிஷன் எல்லாம் போய் கலந்துட்டு இருக்கா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பார்வதி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. அந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டு பொண்ணுங்க போக மாட்டாங்கம்மா. இதுதாங்க இத வச்சுதான் அவங்க நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. பாசம் வைக்கலாம், ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமான பாசம் வைக்கவே கூடாது. பார்வதி, பின்ன என்னங்க, அவ செய்யறான்னு நான் தான் சொல்றேன்ல. நம்ம வீட்டு பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான்னு நீங்க மட்டும் குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. நீ பேசுறதாம்மா எனக்கு குருட்டுத்தனமா இருக்கு. ஓ, இதுவே குருட்டுத்தனம்னு சொல்றீங்களே. இன்னைக்கு ஜானகி அக்கா அந்த பேட்மிண்டன் மேட்ச பார்க்க தான் போயிருக்காங்கன்னு சொன்னா அதையாவது நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். அவங்க கோயிலுக்கெல்லாம் ஒண்ணும் போகல, பொண்ணு விளையாடுற மேட்ச் தான் பார்க்க போயிருக்காங்க. நிறுத்து பார்வதி, போதும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ யார் மேல குற்றம் சொல்லிட்டு இருக்க தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோ நீ இவ்வளவு பேசிட்டு இருக்க. என்னாச்சு பார்வதி உனக்கு? எனக்கு எதுவும் ஆகல, ஆனா நான் சொல்ற அத்தனையுமே உண்மை. அக்கா ஒண்ணு கோயிலுக்கெல்லாம் போகல. நம்பலனா நீங்க வேணா கோயிலுக்கு போய் பாருங்க. அவங்க அங்க இருக்க மாட்டாங்க, காலேஜ் கிரவுண்ட்ல மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம், எவ்வளவு பெரிய ஃப்ராட் தனம். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, அவங்க மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்க. டேய் சிவா, ஏய், என்னாச்சு அவனுக்கு? ஏய், என்னடா என்னாச்சு? எதுக்கா இப்ப இவள அடிக்கிற? என்ன சிவா இதெல்லாம்? பொம்பளை மேல கை வைக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ பார்வதியை அடிக்கிற? அண்ணா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுண்ணே. சும்மா சும்மா வீட்டுல இருக்கிற எல்லார் மேலயும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. யார் மேல சொன்னாலும் நான் பொறுத்துட்டு இருப்பேன். அண்ணி மேலேயே குறை சொல்றான். அத தாங்கிக்க முடியாம தான் அடிச்சிட்டேன். நான் குறையும் சொல்லல, பொய்யும் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். உண்மைக்குதான் இந்த வீட்டுல மதிப்பே இல்லையே. பார்வதி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ முன்ன மாதிரி இல்ல. யாருமே முன்ன மாதிரி இங்க இல்லையே. அதுல நான் மட்டும் எப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கறீங்க? எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? சிவா, என்ன நடந்தது சொல்லு. அண்ணா, அதை மட்டும் கேட்காதீங்க அண்ணா. என் வாயால அத சொல்ல முடியாதுண்ணே. பார்வதி, நீயாவது சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லு பார்வதி, என்ன நடந்தது? ஜானகி அக்கா கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு அவங்க பொண்ணு பேட்மிண்டன் விளையாடுறத பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். இவருக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. பார்வதி, நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் ஜானகிய பத்தி மட்டும் தப்பா சொல்லாத. அத என்னால பொறுத்துக்க முடியாது. நான் அவங்கள பத்தி மட்டும் சொல்லல, உங்க பொண்ணு பத்தியும் தான் நான் சொல்றேன். எல்லாருமா சேர்ந்து இங்க நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பார்வதி, வேண்டாம். என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? இந்த வீட்ல யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுனது கிடையாது. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்ல, அதனாலதான் யாரும் எதை பத்தியும் பேசல. ஆனா இப்ப நடக்குது, அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். தனம் பேட்மிண்டன் விளையாடுறான்னு சொல்றதையே என்னால நம்ப முடியல. அத பார்க்க ஜானகி பொய் சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்ற பாரு, அத எப்படி நான் நம்புவேன்?
நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல பார்வதி. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறத இத்தோட நிறுத்திக்கோ. ஆ, நடந்ததை சொன்னா பேசுறதை நிறுத்திக்கோன்னு சொல்வீங்க. இதான் உங்க நியாயமா? பஞ்சாயத்துல உங்க தம்பி மேல பக்கத்து ஊருக்காரங்க புகார் சொன்னப்போ நீங்க இப்படிதான் சொன்னீங்களா? நீங்க சொல்றதை நிறுத்திக்கோங்க, என் தம்பி தப்பு பண்றவன் இல்லைன்னு சொன்னீங்களா? ஆனா நீங்க அப்படி சொல்லல. ரெண்டு பக்கத்து நியாயத்தையும் கேட்டுதான் தீர்ப்பு சொல்வேன்னு என் புருஷனை மரத்துல கட்டி வச்சிருந்தீங்கல்ல. என்ன பார்வதி, பார்வதி, அது வேற இது வேற. ஊர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்படித்தான் பேச முடியும். இது வீட்டு விஷயம். இதுல அத கொண்டு வந்து சேர்க்காத, புரியுதா? அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. பார்வதி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ரெண்டு பக்கமும் கேட்காம நம்ம ஒருத்தர் சொல்றது பொய்ன்னு சொல்ல முடியாது. வா, வண்டி எடு, நம்ம கோயில்ல போய் பாத்துடலாம். அண்ணா இவ சொல்றதை கேட்டுட்டு எதுக்குன்னு நீங்க அவ்வளவு தூரம் போய்கிட்டு? நீ எதுவும் பேசாத, வண்டி எடு. ரகு, உனக்கு தானே சந்தேகம், நீ எங்க கூட வா. கோவில்ல இருக்காங்களா இல்ல விளையாடுற இடத்துல இருக்காங்களான்னு பாத்துடலாம். வா. டேய் ரகு, வரேம்மா. என்ன வா சிவா. ஒண்ணா அந்த பஞ்சாயத்திலிருந்து பார்வதி மொத்தமா மாறிட்டா. இதை எப்படிதான் சரி பண்ண போறேன்னு தெரியல. நாம போட்ட திட்டப்படி எல்லாம் கரெக்டா நடக்குது. இதுக்காக தான் நான் இத்தனை நாளும் போராடினது. கொளுத்தி போட்டது நல்ல வேலை செய்யுது. First round in Coimbatore, Dhanalakshmi is the winner. Congratulations. நல்ல விளையாடுன. தேங்க்ஸ் மாயா. தண்ணி குடிக்கிறியா? சீனு, தண்ணி குடு. இந்தா. இந்தா
குடி. தனா கலக்கிட்ட போ. ரொம்ப நல்லா விளையாடுன தானா. கங்க்ராட்ஸ் தனா, கீப் இட் அப். தேங்க்ஸ் மாயா. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னனே இந்த கப்பு உனக்கு தான்னு. வெல் தனா, அடுத்து நீ மோத போறது கொஞ்சம் டஃப்பான பிளேயர்கிட்ட. இது அவ்வளோ ஈஸியா இருக்காது. அவ ரொம்ப திறமைசாலி. தம்பி, எங்க தானாவும் திறமசாலி தான். திறமைசாலி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 2 பேருமே சமபலம் உள்ளவங்க. அவளோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு நீ விளையாடினா ஜெயிச்சிடலாம். அது கூட நெக் டு நெக்கா தான் இருக்கும். பி கேர்ஃபுல். ஈஸ்வரி இதோ நிக்கிறாளே, நீ மோத போறது இவளோட தான். அந்த ஈரோட்டுக்காரி இவகிட்ட ஏமாந்துருக்கலாம். நம்ம கிட்ட அது நடக்காது கோச். அதெல்லாம் கண்டுக்காததனா. இது நம்மள பயமுறுத்த இப்படிதான் ஏதாவது மன ரீதியா அட்டாக் பண்ணுவாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காம இருக்க கத்துக்கோ.